வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கன்னியாகுமரி போகலாம் அப்படிங்கிற ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் ஆகிறத பார்க்கணும் அப்படிங்கிறதாங்க எங்களோட பிளான். அதனால் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சன்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6:10க்கு வந்து சன்ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த கடலில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கடலை சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். தண்ணியை பார்த்தோன்னே போதுங்க, எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு ஒரே ஹாப்பி, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கடலில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைமில் தண்ணி இருக்கிற ஏரியாவாக கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ குட்டீஸுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் என்ன தாண்டுறாங்கன்னு. வாங்க சன்ரைஸ் ஆக போகுதுன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ட்டாங்க, அந்தளவு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த கடலில் நின்று டைம்ஸ் போனதே தெரியலங்க, அவ்வளோ நேரம் வந்து விளாண்டுட்டோம். இங்கே பாருங்கள், சும்மாவே வந்து ஆட்டம் போடுவாங்க, தண்ணியை பார்த்தா வருவாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டோங்க. நாங்கள் போன டைமில் கிளைமேட் வந்து லைட்டாக மேகமூட்டமாக இருந்தது. 6:10க்குலாம் வந்து சன்ரைஸ் ஆகிடுச்சாம், சரியாக தெரியல. நாங்கள் வந்து 6:30 வரைக்குமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 6:30 போல் லைட்டாக தாங்க ஆரஞ்சு கலரில் வந்து தெரியும், அவ்வளோதாங்க தெரியுமா. ஏன்னா மேகமூட்டமாக இருக்கனால பெருசாக ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்கள், லைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் தெரியும், இதாங்க வந்து சன்ரைஸு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டிங் போகலாம், திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupeesக்கு ஒரு லைன் இருந்துச்சு, 300 rupeesக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் லைன் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து 300 rupeesல வந்து ஆன்லைன் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக போட்டிங்கை வெயிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து போட்டில் போகிறோங்க. இதுவுமே வந்து ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து விவேகானந்தர் பாறை வந்து பார்க்க சொன்னாங்க. பட் அங்கே வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது. ஸோ ஃபோன் அலோவ் பண்ணுற இடத்த மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருக்கோம். ஸோ விவேகானந்தர் சிலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பாலத்தை போய் பார்த்தோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. கண்ணாடி பாலத்தில் நடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. அந்த பாலத்து வழியாக கடலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களை சொல்ல வேணாம், அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக நடந்து போகிறாங்க, எந்த பயமும் இல்லை. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையை பார்க்கணும், அதுக்காக வந்து 2nd floor வந்து போகணும். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்காக மேலே போயிட்டோம். திருவள்ளுவர் சிலை பார்த்திங்க அப்படின்னா 133 அடிங்க. சிலை பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ கன்னியாகுமரி வந்து ஒரு செம்மையான ட்ரிப்புங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் ட்ரிப் போகிறது பிடிச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னியாகுமரியை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 3 கடலும் சந்திக்கிற இடம் தான் கன்னியாகுமரியா. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.